ஸோ இன்னைக்கு மார்க்கெட் அனலைஸ் படி மார்னிங் ட்ரேடே எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் குரூப் ட்ரேட் இருந்தது. ஸோ அதில் க்ளோஸ் ஆயிருச்சு. எங்களோட மார்னிங் ட்ரேட் எங்கே இருந்தது அப்படின்னா 9:15 கேண்டிலே இருந்தது. ஸோ 9:15 கேண்டில்ல எப்படி எடுத்தீங்க அப்படின்னா எங்களோட ஸ்ட்ராட்டஜி படி இன்னையோட மார்க்கெட் அனலைஸ் எஸ்டர்டே நைட்டே வந்து பண்ணி வச்சிருவோம். ஸோ இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆனா நம்மளோட என்ட்ரி, இந்த இடத்துல எக்ஸிட் அப்படின்றத வந்து மார்னிங் 9:07 ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் அப்பவே ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ அப்படி பார்த்தா எங்களோட 9:15 கேண்டில் எப்படி என்ட்ரி இருந்ததுன்றத நான் பிரைஸ்ல காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஸ்ட்ரைக் செலக்ஷன் கூட அந்த நம்மளோட ஸ்ட்ராட்டஜியே நமக்கு சொல்லிடும், இதான் ஸ்ட்ரைக் செலக்ஷன் அப்படின்றத சொல்லிடும். ஸோ அப்படி பார்த்தா எங்களோட 24,500 கால்ல எங்களோட என்ட்ரி இருந்தது. 24,500 கால்ல என்ட்ரி இருந்தது. ஓகே. ஸோ 24,500 கால்ல பாருங்க. இதெல்லாம் நான் வந்து என்னோட அனலைஸை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ லைவ் மார்க்கெட் அனலைஸ்க்காக போட்டது. ஓகே. ஸோ எங்களோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் 190 அப்படின்றது என்ட்ரியா இருந்தது. 213 ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் 229 அப்படின்றது செகண்ட் டார்கெட்டா க்ளோஸ் ஆனது. ஓகே. ஸோ இது எங்களோட ஃபர்ஸ்ட் 9:15 கேண்டில் என்ட்ரி. ஸோ இதுல முடிஞ்சாது. ஓகே. இஃப் சப்போஸ் ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ட்ரியை நான் மிஸ் பண்ணிட்டேன், செகண்ட் என்னோட என்ட்ரி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணும், நான் செகண்ட் என்ட்ரிக்கு க்ளோஸ் அகைன் போகணும் அப்படின்னு யோசிச்சா 213 எங்களோட செகண்ட் என்ட்ரி. ஸோ டார்கெட் 283 அஃப்கோர்ஸ். ஸோ இப்போதான் 283 வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிருக்கு. ஸோ எங்களோட எக்ஸிட்டுமே செகண்ட் ட்ரேடோட எக்ஸிட் 283ல இருந்தது. ஓகே. ஸோ எங்களோட என்ட்ரி எக்ஸிட் முடிஞ்சது. இஃப் சப்போஸ் நீங்க நெக்ஸ்ட் என்ன செகண்ட் ஆஃப்ல மார்க்கெட் என்ன பண்ண போகுது, எனக்கு அனலைஸ் தெரியணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா மார்க்கெட் பாருங்க. இது நம்மளோட ட்ரெண்ட் லைன் டச்சஸ்ல இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணி கீழே வராத வரைக்கும் இவன் புட் சைட்ல கிடையாது, கால் சைட்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே. இதை தாண்டி இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கு. தெரியுதா? இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ரைட். ஸோ இப்போ என்னோட என்ட்ரி எங்கேயா இருக்கும் நெக்ஸ்ட் என்ட்ரி அப்படின்னா இதுக்கு மேல பாடி க்ளோஸ் வச்சா, ஓகே, இதுக்கு மேல பாடியா ஒண்ணு இந்த இடத்துல ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இப்படி வைக்கும் பொழுது இந்த இடத்துல என்ட்ரி. அப்போ என்னோட டார்கெட் என்ன அப்படின்னா ஸோ 24,795 அப்படிங்கிறது உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். சரியா? ஸோ அப்போ இதை பிரைஸ்ல போய் பார்க்குறோம் அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு என்ன ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கு, 24,719 போயிட்டு இருக்கு. அப்போ ஸ்ட்ரைக்குமே இந்த மணிக்கு போகும்பொழுது 24,700 ஸ்ட்ரைக்ல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. 24,700 ஸ்ட்ரைக். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன சார்ட்ல பார்த்தோமோ அதே இது பிரைஸ்லயும் உங்களுக்கு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டரா காமிக்கும் பாருங்க. கிடைக்குதா? சார்ட்லயும் பிரைஸ்லயும் ஒரே மாதிரி இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் கிடைச்சிருக்கான். ஸோ அப்போ பிரைஸ்ல நான் எங்க டார்கெட் என்னோட ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி சார்ட்ல நான் சொன்ன அதே 24,795 வரும்பொழுது நீங்க பிரைஸ்ல இங்க எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இல்ல பிரைஸ்லயும் எனக்கு வந்து டார்கெட் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஸோ 176 அப்படின்றது உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கணும். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் அப்படின்றது வந்து 190 இருக்கும். ஸோ இது வந்து சேஃபர் சைடு 176ங்கிறது நம்ம எக்ஸிட் பண்ணிக்கக்கூடிய டார்கெட். ஓகே. நான் சொன்ன மாதிரி லைவ்ல என்ன போயிட்டு இருக்கு, பாடியை பிரேக் பண்ணி வைக்கிறதுக்கான எல்லா ட்ரையும் பண்ணிட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் பாடியை பிரேக் பண்ணி வைக்க போறான். ஸோ வச்சுட்டான். ஸோ இந்த இடத்துல க்ளோஸ், இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் இங்க க்ளோஸ் வைக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரியை போட்டுட்டு டார்கெட்டை 176ல க்ளோஸ் பண்ணிக்கலாம், 190ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட்டை இது நான் சொல்லி தரது உங்களுக்கு உங்களோட ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். லைவ்ல நம்ம வந்து எந்த என்ட்ரியோ எக்ஸிட்டோ சொல்லலை. ஓகே. ஸோ ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதால உங்களால நிறைய விஷயம் கத்துக்க முடியும் அப்படின்னா எனக்கு அது ரொம்ப ஹாப்பி. ஸோ உங்களோட லேர்னிங் பர்பஸ்க்காக, எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இது சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆகட்டும். அகைன் இது நம்மளோட அனலைஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.